நன்னா தூங்கினோம்னா நாலே மணி நாழி தூங்கினா கூட பளிச்சுன்னு எழுந்திருக்கலாம் காத்தால. இப்போ நம்ம 7 மணி நாழி தூங்கினாலும் ஒழுங்காக தூங்குறது இல்லை. எதோ தொல்லை, எதோ நனவு. அது இல்லாமல் இருக்கணும்னா தியாதா, தியானத்தோடு அவருடைய சிந்தனையோடு தூங்க போனோம்னால் துஸ்வப்னங்கள் வராது, புத்துணர்ச்சி களைப்பத்தனையும் நீங்கியே போய்விடும். சங்கீர்த்தித்தோ தியாதா பூஜிதாதிருத்தோபிவா பூஜிதா. பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமான ஒதுக்கி ஆகணும். அது இப்போ 1 மணி நாய் பண்ணு, 2 மணி நாய் பண்ணுலாம் தேடின்னு போக வேண்டாம். 2 புஷ்பம், வாழைப்பழமோ, வெத்தலை பாக்கு, ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம். அநேகமாக எல்லாரும் சமைக்கத்தான் போகிறோம். யாரும் இப்போ நம்ம சாப்பிடாது இருந்துட போகிறது இல்லை. அதுக்கு ஒரு பிரசாதம், அன்னம் சோறு, பாயசம், சூப்பம், பருப்பு. இந்த 3 தான் சொல்லப்படுது. அன்னம், பாயசம், சூப்பம். அன்னம்ங்கிறது அன்னம், அரிசி சோறு. பாயசம்ங்கிறது பாயசம். சாமி இது என்ன, இது பெருமாள் ரொம்ப விலை பெற்ற பெருமாளாக இருக்கேன்னு சொல்கிறவர் நித்தியப்படியெல்லாம் பாயசம் பண்ணால் இதெல்லாம் ஆகுமானால் அதுக்கு நீங்கள் அப்படியே முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு பண்ணலான்னு நான் சொல்லலை. இப்போ கடைசி பட்சம் ஏதோ இப்படி பாலை குத்தி 2 சர்க்கரையான ஒன்று ஒரு ரவையான போடலாமோ இல்லையோ, போட்டால் அவருக்கு பிடிக்கிறது. இனிப்புன்னு அர்த்தத்துக்காக சொல்கிறேன். இப்போ பாயசம்னு சொன்னால் ஏதோ ஒரு இனிப்பு, வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டாமா? அதனால் அவருக்கு ஒரு இனிப்பு. பருப்பு ரொம்பவே முக்கியம். குழந்தை பிராயத்திலேருந்து சாப்பிட்டது பருப்பு இல்லையோ. இந்த 3 முடியலையா, அன்னம், தயிர். கடைசி பட்சம் இந்த 2வது. சாமி நாங்களே தயிர் சாப்பிட்றதில்ல. தயிர்லாம் சாப்பிட்டா கொழுப்பு சக்தி கூடிப்படுமா, அதெல்லாம் பாயசம் சாப்பிட்டா சக்கரை கூடிப்படும்னா இதெல்லாம் உங்களுக்கு தானே கூடும், அவருக்கு கூடாது இல்லையோ. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இப்போ அவருக்கு தான் சமர்ப்பிங்கன்னு தவிர நம்ம சாப்பிடணும்னு சொல்லலை. சாமி அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டாமானால் வேணும். சர்க்கரை இல்லாத வாழ்க்கை அதை கொடுத்துருங்கோ, சர்க்கரை இருக்கிறவா பிரசாதத்தை மட்டும் எடுத்துங்கோ. நன்னா பருப்பு சாப்பிடலாமோ இல்லையோ, அதை எடுத்துக்கணும். அப்போ தினப்படி பூஜையின் போது புஷ்பம் சமர்ப்பித்தல், பழம் சமர்ப்பித்தல், அன்னம் பிரசாதம் சமர்ப்பித்தல், இது பண்ணால் பெருமாள் ரொம்ப துஷ்டி ஏற்படுறதாம். அவர் நிறையா சந்தோஷப்படுறார். இது என்ன கஷ்டம் இப்போ கலியுகத்தில்? பழத்தை கொடுக்கலாமோ இல்லையோ. சாமி நம்ம ஊரை விட்டு ஊர் போகிறோம், அடிக்கடி பிரயாணம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கு ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண முடியல, சமர்ப்பிக்க முடியலன்னா ஆகமத்தில் வழி சொல்லியிருக்கா. வீட்டில் பூஜைன்னாலே இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், அதுக்கு 2 வழி இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், அப்போ எப்படி பூஜை பண்ணுறது? எப்படி பெருமாளுக்கு ஆகாரம் படைக்கிறதுனால், ஒன்றும் இப்போ நித்தியம் நம்ம உறவுக்காரா யார் பூஜை பண்ணிட்டு இருக்காளோ அவள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு போயிடலாம். அது ஒரு வழி. இப்போ அப்படின்னு அவள் ஒத்துக்கணும். நாங்களே பண்ணுறது இல்லைன்னா அங்கே கொண்டு வச்சுடாதீங்க, ஏன் நம்மளே தேவையில்லை. இப்போ அதை விட அவள் மோசம்னா கொண்டு போய்க்கூடாது. அப்போ வைக்கிற இடத்துல அவள் கொஞ்சம் பார்த்துக்கணும், பரிவோடு பார்த்துக்கணும். வீட்டில் பெருமான் கண்ணன் இருக்கார், ஆராதனை பண்ணுறேன்னா மற்ற எல்லாத்த விட பரிவு முக்கியம். தண்ணீர் எடுத்தேன், தடால்னு தலையில் கொட்டினேன். தூபத்தை எடுத்தேன், அவர் தலையிலேயே தணலை போட்டுட்டேன். தீபத்தை காட்டினுட்டு கிட்டக்க போய் எங்கேயான முகத்தில் பிடிச்சுனுட்டு போகணுட்டு கிட்ட காட்டினேன். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு தீப ஆரத்தி காட்டுறோன்னா ஒரு அடி தள்ளி இருக்கணும். ஒரு குழந்தைய அந்த கிட்ட கொண்டு போகுமா? எவ்வளவு ஜாகிரதையாக குளிப்பாட்டுறோம், எவ்வளவு பார்த்து பார்த்து அதுக்கு தூபம் தீபமெல்லாம் காட்டுறோம். சோறு ஊட்டும் போது ஆன்னு திறந்து என்ன மொத்தமாக எடுத்து வாயிலையாக போடுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுப்பில் ஆகிண்டே இருக்கும். அந்த கொதிக்கிற சாதத்தை நேராக கொண்டு போய் பெருமாளுக்கு முன்னாடி நைவேத்தியத்துக்கு வைப்பா. கேட்டா அக்னியை படைச்சவர் அவர் தானேன்னுவா. வாஸ்தவம், யாரும் மறுக்கல, அக்னியை படைச்சவர் அவர் தான். அதுக்குன்னு நெருப்பாக சுட்டின்னு இருக்கிற பிரசாதத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ கூடாது. பார்த்து நம்ம பதம் பார்த்து தொட்டு ஒழுங்காக இருக்கா, சாப்பிட்ற சூட்டில் இருக்கா. இன்னும் சில பெரியவர்கள் ரொம்ப பக்தர்கள் குழம்பு சாதம் பிசிவா, அதில் துளி காய்கறி எடுத்து வைப்பா. கூட்டாக இருந்தால் அதில் தொட்டுப்பா. சாமி நான் ஒரு வாயும் தொட்டுன்னு தானே சாப்பிட்றேன். அப்போ எதுக்கு கூட்டு தனி பாத்திரம், பாயசம் தனி பாத்திரம்னு வச்சுட்டு என்ன பெருமாளாக கலந்து போகிறான்னா? அதனால் நான் கலந்து வைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு பக்தி இருக்கிறவாள்லாம் இருக்கா. நான் கலந்து தான் சுவாமி அவர் கொடுப்பேன். அவர் சின்ன கண்ணன், நான் வச்சுருக்கிறது தவழ்ந்த கண்ணன். அவருக்கு போய் இந்த மாதிரிலாம் பிரசாதம் வச்சா அவருக்கு சாப்பிட தெரியாது. அதனால் கொஞ்சம் நெய் குத்தி புனர்பாக்கம்னு ஒரு பிரசாதம் உண்டு தெரியுமா? இந்த வயத்த வலி இப்போ கஷ்டப்படுறவாள்லாம் ஒரு தரம் சோறு சமைச்சு சாப்பிட மாட்டாள். 2ஆம் தரம் குழைய வடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையோ? அப்படி வடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போல் வடிச்சு நான் இப்போ குளிர் காலம்லாம் வந்ததுன்னா வெந்நீரில் தான் குளிப்பாட்டுவா பெருமாள். மற்ற காலமாக இருந்ததுன்னா வெறும் தண்ணீர். இந்த மாதம் இப்போ மார்கழி, கார்த்திகை மார்கழி வந்துட்டு இல்லையோ, வந்த உடனே தண்ணீரை மெதுவாக வெதப்பாக காய்ச்சி அதில் தான் குழந்தை குளிப்பாட்டுவா. என்ன சாமி பெருமாளுக்கு போய் காய்ச்சணுமானால்? ஆமாம், மார்கழி மாதம் குளிர் மாதம் வந்திருக்கே, பண்ண வேண்டாமான்னா? அப்போ அவள் புரிஞ்சின்னு இருக்கான்னு அர்த்தம். அந்த பெருமானை வீட்டில் இருக்கும் ஒரு பொம்மையாக கருதாமல் நம்ம வீட்டோடு இருக்கிற உயிரோடு இருக்கக்கூடிய கடவுளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலியுகத்தில் இந்த பார்வை வருவது ரொம்ப முக்கியம். நம்மோட ஒருத்தர் இருக்கார், அவர் எதுவும் வெறும் விக்கிரகத்தில் இல்லை இப்போ. ஏன்னா நிஜத்தில் நடந்திருக்கார் பெருமாள். இதுக்கு முன் யுகத்தில் அவர் நிஜமாவே ஒலாத்திருக்கார், அதுக்கு முன் யுகத்தில் நடந்து காமிச்சிருக்கார். நம்ம யுகத்தில் நடக்க மாட்டேங்கிறார். ஆனால் கடவுள் ரூபத்தில், விக்கிரக ரூபத்தில் நம்ம வீட்டில் இருக்கார்.
அந்த விக்கிரகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கார் என்று நினைக்கணும். அதனால தான் அந்த உள்ளு பக்கம் போகிறச்சவே சத்தம் போடக்கூடாது, அங்கே பந்தடிச்சுன்னு இந்தடிச்சுன்னு இதெல்லாம் குழந்தைகள்லாம் விளையாட விடக்கூடாது, விழுப்பு தூப்போடு அந்த போகக்கூடாது. ஓஹோன்னு சத்தமெல்லாம் அந்த உள்ளு. சாமி அவர் தூங்கிட்டு இருக்கார், பெருமாள் தூங்கி எடுத்து அங்கே போய் தொந்தரவு பண்ணாதீங்க. இதை எந்த வீட்லையா நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம பாட்டி தூங்கி போயிட்டா, தாத்தா தூங்கி போயிட்டா, பேரன் தூங்கி போயிட்டா தொந்தரவு பண்ணாதீங்க, இதை சொல்லியிருக்குமே தவிர ராத்திரி எடுத்து பெருமாள் தூங்கி எடுத்து இனிமேல் சத்தம் போடாதீங்க பேசாமல் இருங்கோன்னு பேசுறது இல்லையோ. பேசினால் இந்த கண்ணோட்டம் வந்தால் அப்போ கலியுகத்தில் கவலைப்படாமல் வாழலாம் அர்த்தம். இந்த கண்ணோட்டம் வரணுமே, வருவதற்கு ஒன்றும் பெரிய கட்டம் இல்லையே. இப்போ நம்ம கூட தாத்தா இருந்தால் பார்த்துக்க மாட்டோமா? அதை போல் அந்த பெருமாள் இருக்கா, அவர் தாத்தா இல்லை பேரன். ஏன்னா அவர் இன்னைக்கு தாத்தாவானார். கண்ணன் எப்பவுமே பேரனாத்தான் இருந்திருக்காரே தவிர அவருக்கு வயசானா யாரும் ஒத்துக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். கண்ணன்னு சொன்னாலே எப்போ அந்த 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 சின்ன குழந்தையா அப்படியே சுற்றி சுற்றி போய்ட்டுற கண்ணன் தான் யாருக்கும் பிடிக்கிறதே தவிர ஒரு குழந்தைக்கு பேரே தெரியல. வாசலில் ஒரு குழந்தை போகும், இப்போ போனவுடனே என்ன சொல்லி கூப்பிடுவோம்? ஒரு குழந்தைக்கு பேர் தெரியலன்னு வச்சுங்க, அதை கூப்பிடணும், கண்ணா ஓடிவா. உடனே அதை பார்த்து வராக பெருமானே ஓடிவா, நரசிங்கனே ஓடிவாலாம் ஒத்துருமே சொல்கிறது. இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் தெரியாதுன்னா கண்ணா ஓடிவா இப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். அப்போ அதுலேருந்து நம்ம இல்லத்தில் இருக்கிற நம்ம குழந்தையோட குழந்தையாத்தானே அவரை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு பரிவோடு செய்வோமோ அந்த பரிவை அவரிடத்துல காட்ட ஆரம்பிச்சுட்டா அவர் ரொம்ப திருப்தி போட்டு விட்றார். அது போரும், வாழைப்பழம் கொடுத்தியா, பிரசாதம் கொடுத்தியா. அதனால் ஒரு வழி நமக்கு தெரிஞ்சவா வீட்டிலே எழுந்துருளை பண்ணிட்டு போய்டுறது, அவள் வச்சு அவளை பார்த்துக்க சொல்லலாம். அதுவும் முடியலன்னு வச்சுங்க, நம்ம நாங்கள்லாம் தேடி பார்த்தோம், ஒருத்தரும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கேயானு கொண்டு போய் வச்சுட்டு அவள் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அதை விட அவர் இல்லாத இருக்கிறதே தேவையில்லை. ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோமோ இல்லையோ, அந்த ஊரில் சாப்பிடுவோமா இல்லையா? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சாப்பிட்றது நிற்கவே போகிறது இல்லையா? நின்னாலும் அவர் சாப்பிட்றது நிற்க போகிறது. நாம் சாப்பிட்றது எங்கே போனாலும் சாப்பிடத்தான் போகிறோம். அங்கே போய் சமைக்க போகிறோம். அங்கே எப்படி பிரசாதம் பண்ணியிருக்கா என்னான்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு 150 மைல் 1500 மைல் தள்ளி போயிருந்தா கூட அந்த பிரசாதத்தை அங்கே இருக்கிற மேடையில் வைத்து மானசமாக ஆராதனை பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு அது அங்கே தான் முன்னாடி வைக்கணுங்கிற தேவையில்லை, ஒத்துக்கிறது. இது தர்மசாஸ்திரத்தில் நீ எங்கே போயிருக்கியோ அங்கே பிரசாதத்தை வச்சு அங்கேயே கண்களை மூடிண்டு அதே முத்திரையோட நான் சாப்பிடணும்னு காட்டு, அங்கிருந்தே நான் சாப்பிட்றேங்கிறார் பெருமாள். அதனால் எங்கே இருந்தாலும் பண்ணலாம். இதை சொன்னேங்கிறதுக்காக நாள்லேருந்து விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்காக நான் சொல்லலை, இப்போ வீட்டில் இருந்து தான் பண்ண வேண்டும். ஒரு வேளை நிர்பந்தம் இருக்க முடியலன்னு வச்சுப்போம், மறந்து போயிடப்படாதுங்கிறதுக்காக இது சொல்கிறது. ஏதோ ஒரு வீட்டுக்கு போனோம், நல்ல வேலை 10 நாள் உதகமண்டலத்தில் குழு வசதியோடு இருக்கலான்னு வந்திருக்கும். என்ன வசதின்னு அவர் சொல்கிறாருன்னா, நித்தியம் இந்த பெருமாளுக்கு பண்ணி பண்ணி போரும் தொந்தரவாக இருந்தது, ஒரு 10 நாள் எல்லாரையும் விட்டேன். எல்லாரையும் விடலாம். நம்ம பிள்ளை தொந்தரவு, பொண்ணு தொந்தரவு, உறவுக்காரா தொந்தரவு, கடன்காரா தொந்தரவு எல்லாத்தையும் விட்டுட்டேன் சுவாமி. விட்டுட்டு உதகமண்டலத்தில் வந்திருக்கேன்னால் சுவாமி பெருமாள் என்ன பண்ணீர்? எல்லாரையும் விட்டுட்டு வந்தீர். வாஸ்தவம் அவர் என்ன பண்ணிருனா, தொந்தரவு தாங்கலை, அவரையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படி செய்யாதே, அவரை கூடத்தான் கூட்டின்னு வந்தாகணும். ஏன்னா மற்ற பேர் தொந்தரவு, அவர் தொந்தரவே இல்லை, அவரை விட முடியாது. அப்படியே விட்டுட்டு போனாலும் இந்த யுகத்துக்குன்னு இருக்கிறது. நினைவை விட்டுடக்கூடாது, சங்கீர்த்தனத்தை விட்டுடக்கூடாது, சமர்ப்பித்தலை விட்டுடக்கூடாது. நாம் என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமோ நைவேத்தியத்தை விடாதே, தியானிக்கிறத விடாதே, சங்கீர்த்தனத்தை விடாதே. இது எங்கே போனாலும் இந்த 3 பண்ணிட்டே இரு. இதுதான் கலியுகத்துக்கு தர்மம்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டார். அப்போ ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதாதிருத்தோபிவா நிருணாம் துனோதி பகவான் ஹிருத்ஸ்தா ஜன்மாயுதா சுபம். நம்ம உள்ளத்திலே இருக்கிற பெருமாள் எத்தனை அசுபங்கள் அமங்கலங்கள் இருக்கோ அந்த கலியை எல்லாத்தையும் போக்கி விடுகிறார். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியதுக்கு வருது, கலேர் தோஷநிதே ராஜன் அஸ்திஹேதோ மகான் குணா. கலி எத்தனையோ தாழ்ந்த பண்புகளோடு இருந்தாலும் ஒரு உயர்ந்த விஷயம் கலியில் இருக்கு கேள். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் விரஜேத். கிருஷ்ணஸ்ய கீர்த்தனாதேவ, கண்ணனை சங்கீர்த்தனம் பண்ணுவதாலேயே முக்தி அடைந்து விடலாம். அவனை பற்றி நிறைய பாடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப மயங்கிறவர். ஸ்தோத்திரத்துக்கு மயங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையோ. நம்ம யாரான ஸ்தோத்திரம் பண்ணால் ஒரு ஸ்தோத்திரத்துக்கு மயங்கிறவர், நன்னா புகழ் பாடினா என்ன வேணா கொடுப்பார். இது உண்மை யார்கிட்ட தெரியுமோ? கண்ணன்ட்ட தாங்கிறாருங்க. நம்ம என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்படியே மயங்கி வரான். என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுறான், என்னமா அவன் பாபத்தெல்லாம் போக்கிடும். சுவாமி ஸ்தோத்திரத்துக்கு மயங்கலாமான்னால் நாம தான் ஸ்தோத்திரத்துக்கு மயங்கக்கூடாது. பகவான் நன்னா ஸ்தோத்திரத்துக்கு மயங்குவார். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கிற தகுதி. நம்ம வேற யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். இப்போ யாரையான கொண்டாடுறோம்னாலே அது உண்மையாக இருக்கு போகிறதா? ஒருத்தர் போர்னா என்னன்னே தெரியாது, துளி கூட தோளில் வலிமையே இல்லை, அவனை பார்த்து நான் கொண்டாடினேன். என்ன புலி போல சண்டை போடுறார், விக்ரமாதித்யனை போல சண்டை போடுறார், ராஜராஜ சோழனை போல
ஸோ இதெல்லாம் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கீர்னா இவரை பற்றி தான். இவரா? இவருக்கு சத்தம் கேட்டால் ஜன்னலை சாத்தின்னு வீட்டுக்குள்ளே போடுவார். இவரை பற்றி நீ ஓஹோன்னு சொல்கிறீரேன்னா சொன்னால் 4 காசு தரேன்னு சொல்லியிருக்கார். பாரிலோர் பச்சையை பச்சை பசும்பை பேசி திரிவர் ஆழ்வார் வெய்யறார். இதை போல நரஸ்தோத்திரம் பண்ணாதே. வாயை கொடுத்தது பகவான், அப்போ ஸ்தோத்திரம் அவரை பண்ணு. எதுக்கு யாராரோ எச்சில் வாய் ஆக்கிக்கிறோம் வாயை போய்? இவர்களுக்கெல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது. ஸ்தோத்திரத்தை பெத்துக்கிற தகுதி கடவுளுக்கு உண்டுன்னா அவரை மட்டும் பண்ணு. என்ன வேணுமோ அவர் கொடுக்க போறார். சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும்? சோறு கிடைக்க போறது, துணி கிடைக்க போறதுன்னு கண்ட பேரை பாடாதே. அதெல்லாம் கண்ணனே உனக்கு கொடுப்பார். சகல பலங்களையும் உனக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கார். அவரையே ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் ஸ்தோத்திரத்துக்கு மயங்குறார். அவருக்கு என்ன திருப்தின்னா, நான் நாக்கு கொடுத்ததே நாமங்களை பாடிவிட்டான். அப்ப நாக்கோட பயன் பெற்றுட்டான். அவனுக்கு புத்தி கொடுத்ததே என்னை சிந்திச்சுட்டான். அப்ப புத்திக்கு பயன் கிடைச்சுடுத்து. அவனுக்கு கைகால்களை கொடுத்ததே என்னை குறித்து புஷ்பார்ச்சனம் பண்ணிவிட்டான். போரும். அப்ப நிறைய பாபம் இருக்கே. தள்ளுபடி பண்ண மாட்டாரா? ரொம்ப பெரியவர் மனசு வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா தள்ளுபடி பண்ண மாட்டாளா? இப்போ என்னாச்சு பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு 5 பேர் நாளைக்கு நேற்றுக்கு தூக்கு கைதிங்கிறா, நாளைக்கு காத்தால புதுதில்லியில் வந்து இறங்குறா. என்ன சுவாமியாச்சு? என்னென்னமோ பிடிச்சி வச்சிருந்தாள். என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, தள்ளுபடி பண்ணிட்டா. இவர் தள்ளுபடி பண்ணால் பகவான் தள்ளுபடி பண்ண மாட்டாரா? என்ன இப்போ பெருசாக பண்ணியிருக்கோம், ஏதோ பாபங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணணும். என்ன பேச்சுவார்த்தைன்னா தியானம், சங்கீர்த்தனம், அர்ச்சனம். இதான் நம்ம பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தை. அவர்கிட்ட நேராக போய் நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் உட்காராதீங்க. அதெல்லாம் அவர் கேட்டுக்க மாட்டார். அவருக்கு தெரிந்த பேச்சுவார்த்தை 3 தான். அர்ச்சனை பண்ணியா, தியானம் பண்ணியா, சங்கீர்த்தனம் பண்ணியா. அது கலியுகத்தின் சிறப்பு. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹா பரம்பிரஜேத் கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் கலோ தத் ஹரி கீர்த்தனாத். முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், கடைசி 4வது யுகம் ஹரி கீர்த்தனாத். ஹரியை பற்றி கீர்த்தனம் பண்ணுறதுனால தான் இந்த யுகத்தின் சிறப்பு. அதுவே கலியுகத்தினுடைய தர்மம். நாமங்களை நன்னா பாடு. ஏன் பாடணும்? அதை பற்றி பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு சுவாமி நாம சங்கீர்த்தனை ஏத்தத்தை சொல்றார். அவர் கிருஷ்ணனே மறுபடியும் பிறந்தவர். ஏன்னா கண்ணனை கீதையில சொன்னார், சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே. என்னை எப்பவும் கூடவே இருக்கணும்னு விருப்பப்படுபவன் உபாசிக்கிறான். என்ன சொல்லி? சததம் கீர்த்தயந்தா, எப்போதும் என் நாமங்களை சொல்லி சொல்லி பாடிண்டே இருக்கான். நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை. நன்ன நெஞ்சு இருக்கு, நாக்கு இருக்கு, அவன் நாமங்களை சொல்ல வேண்டும். அவன் இல்லாத இடத்துல கூட அவன் நாமங்கள் இருக்கும். அவரே இல்லைன்னாலும் நாமங்கள் ஆபத்தில் ரட்சிச்சிருக்க. ஒரு வேடிக்கையான கதை பாருங்க. கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போகிறோமோ இல்லையோ, அங்கே சீர்காட்னு ஒரு இடம் இருக்குது. மதுரா பட்டணத்துலேருந்து தில்லி போகிற மார்க்கம் ஒரு 10 மைல் தள்ளினா சீர்காட். ஒரு ஆச்சரியமான இடம். யமுனை ஓடின்னு இருக்கும். கரையில் ஒரு மரம் இருக்குது. அங்கே தான் கோபிகைகள்லாம் தங்க புடவையை கழட்டி வச்சுட்டு பாவாடையை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனான். எப்போ இவா இறங்குவான்னு பார்த்துன்னு கண்ணன் வந்தார். வந்தவர் அந்த மொத்த பாவாடை துணிமணிலாம் சுருட்டிண்டு ஒரு குருந்த மரத்துக்கு மேலே ஏறி போய் உட்காண்டார். அதனுடைய கிளையில 4 தொங்க விட்டார். தன் தோளில் 4 தொங்க விட்டுண்டார். இடுப்பில் 4 கட்டிண்டார். தலையில் தலப்பாகையாட்டம் 4 கட்டிண்டார். இவெல்லாம் குளிக்கிற வரைக்கும் அதை பார்க்கவே இல்லை. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து துணியை தொடலான்னா துணியை காணும். ஓ, எப்படி வருது, ஒரே வெட்கமாக இருக்கே அப்படின்னு வச்சு நிமிந்து பார்த்தா கண்ணன் மொத்தத்தையும் சுற்றின்னு இருக்கார். அப்பவத்தி கேட்டா, கொடு, எங்கள் ஆடையை கொடு. கண்ணன் திரும்ப சொன்னார், கண்டிப்பாக தரேன். என்கிட்ட முதல்ல கையை கூப்பி சரணாதி பண்ணுங்க, பண்ணா தரேன்னார். கையை மேலே தூக்கிறதுக்கு அவள் எல்லாரும் இப்படி வச்சுட்டு இருக்கா. அதனால கையை மேலே தூக்கிறதுக்கு வெட்கம். எப்படி தூக்குறதுன்னு தெரியல. ஒத்தி சொன்னா, ஒரு கையை ஒத்தி கொடுப்போம், இன்னொரு கையை இன்னொத்தி கொடுக்கட்டும். ஒரு கையால் அவாவா மானத்தை மறைச்சிப்போம். இந்த கையை ஒத்தி அந்த கையை ஒத்தின்னு கூப்புவோம். இதே மாதிரி அந்த யமுனை முழுக்க பண்ணா கண்ணன் அவள் பண்ணுற வரைக்கும் பார்த்துனுட்டு, தர்மசாஸ்திரத்தில் ஒரு கையால் கும்பிட்டால் அந்த கையை வெட்டிவிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு கையால் கும்பிட்டுருக்கீள். என்ன பண்ணலான்னால், அப்புறம்தான் வெட்கத்தை மறந்து 2 கையாலும் தோழியும் நானும் தொழுதோம், தோழியும் நானும் சேர்த்து தொழுதோம். அதுக்கப்புறம் 2 கையாலும் தொழுத்துட்டு கண்ணன் திருப்பி கேட்குறேன், என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டியானா தேவையில்லைன்னார். இத்தனை நாளாக இந்த பாவாடையை நீங்கள் கட்டின்றீங்களா? நன்னாவே இல்லை. இப்போ நான் கட்டின்னு இருக்கேன், என்னமா இருக்குது பார்த்தீங்களா? உங்களை விட எனக்கு நன்னா இருக்குன்னா வாஸ்தவம் கண்ணா உனக்கு தான் நன்னா இருக்கு. பின்ன திருப்பி கேட்குறீங்களேன்னா அது நான் நீ கட்டின்னு இருக்கிறது கேட்கல. இந்த மரத்தோட கிளையில 4 தொங்க விட்டுருக்க பார், அதை கொடுத்தியானா நாங்கள் சுற்றின்னு வந்துடுவோம்னா. இல்லையே, நீங்கள் 10 பேர் இருக்கீள், இது 4 தானே இருக்குண்ணா. ஆமாம், நாங்கள் 10 பேர் 4 சுற்றின்னு வரோம். ஏதோ 4 நாளில் கொடுத்தியானா 4 பேரை சுற்றின்னு வருவோன்னு வாங்கிட்டா சுற்றினுட்டா. இதை பற்றி பெரியவாச்சான்ல சொல்கிறார். அப்போ கண்ணன் நம்ம பக்கத்தில் இருந்தால் ஆடை பறிபோடும். தெளிவாக இருக்கு. இப்போ அவர் இருந்தாலே ஆடை போடும். அதை விட எதுக்கு ஏற்றம் தெரியுமோ? கிருஷ்ண நாமம், கோவிந்த நாமம். கோவிந்த நாமம் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்?
இல்லாத ஆடை கிடைக்கும். எங்கே கண்டோம்? திரௌபதி கதையில் கண்டோம். திரௌபதிக்கு கண்ணன் பக்கத்தில் இல்லவே இல்லையே. திரௌபதிக்கு துச்சாசனன் தான் பக்கத்தில் இருந்தார். அவர் இருக்கிறச்சே திரௌபதி என்ன கூப்பிட்டா? துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். நான் இப்ப சரணாதி பண்றேன், ஏ துவாரகா நிலையனே, உடனே எனக்கு புடவை சுரப்பாய். கிடு 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 கிடுன்னு பறவை வந்ததே. அந்த சுவாமி கேட்கிறார், கண்ணன் இருந்தா இருக்கிற புடவை போயிடுறது, கண்ணனுடைய நாமத்தை சொன்னா இல்லாத புடவை கிடைக்கிறது, எது தேவலேன்னு பார்த்துங்கோன்னுட்டார். அதனால கண்ணன் பக்கத்தில் இருக்கிறத விட கோவிந்த நாமமே தேவலேன்னா, மூன்னெழுத்துடைய பேரால் கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். இது கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம். நல்ல கெட்டி பொன், சொக்க தங்கம் இருக்கும் இல்லையோ, அதை போல பெருமாள். 24, 22, 20, 18 தங்கத்தில் செப்பு கலந்து சொல்கிறோம் இல்லையோ. 24 தானே சொக்க தங்கம், 22 ஆபரண பொன், அதுக்கு பனி பொண்ணு தமிழ் அந்த நாளில் சொல்லுவா. அப்போ சொக்க தங்கம் 24, ஆபரண தங்கம் 22. நமக்கு எது பயன்படும்? சொக்க தங்கத்தை வச்சுன்னு ஆபரணம் பண்ண முடியாது, பனிப்பொன்னை வச்சுன்னு தான் செய்ய முடியும். சொக்க தங்கத்தை போல கண்ணனா, பனிப்பொன்னை போல நாமமா. அவனுடைய நாமம் தான் சுவாமி உபயோகப்படும். நமக்கு ஆபரணம் பண்ணிக்கணும்னா 22 இருந்தால் தான் உண்டு, 24 இருந்தால் பொட்டியில் வச்சு தான் போட்டலாம், அவர் உபயோகப்படுத்த முடியாது. அப்போ ஆபரண தங்கத்தை போல அவன் திருநாமம். அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். பகவான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவமிரே. அதோட இல்லை, நாஸ்திகனாக இருந்தால் கூட நாமத்தை ஒத்துப்பான். ஆஸ்திகன் தான் கடவுளை ஒத்துப்பான். ஆனால் கடவுளுடைய நாமத்தை நாஸ்திகனை ஒத்துண்டாகணும். ஏனெனில் விஷவு பாடுறதுக்காகவான்னு நாமம் வேணும் இல்லையோ. இப்போ கண்ணன் திருடன், கண்ணன் பொய் சொல்கிறவன், கண்ணனை நம்பாதீங்கோ, கடவுளை நம்புபவன் முட்டாள், கண்ணனை நம்புவன் முட்டாள் இப்படின்னு சொல்லணும்னாலும் அந்த பேரை சொல்லி ஆகணும் இல்லையோ. அப்போ கடவுளை ஒத்துக்கவே மாட்டான். கண்ணன் இல்லை, ஆனால் கிருஷ்ண நாமம் உண்டு. கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யன், கண்ணன் 16,108 பேர் கல்யாணம் பண்ணார், நம்பவே நம்பாதீங்கோ இப்படின்னு சொல்றதுக்கு கண்ணன் வேண்டிருக்கு. ஆனால் கண்ணன்கிறவரை ஒத்துக்கலைன்னால் அப்போ நாஸ்திகனாக இருந்தால் கூட நாமத்தை ஏற்றுப்பார். அதோடு இல்லை, இன்னைக்கு பல பேர் நாஸ்திக வாதம் மேடையில் பேசுவார். ஆனால் அந்த சுவாமி 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அவர் இன்னைக்கு இருந்தவர் இல்லை, 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. அவன் நாஸ்திகனாகவே இருந்தால் கூட வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு வியாதியா, தீராத நோய், ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நாமங்களை சொல்லு, சஹஸ்ரநாம பாராயணவை சரியா படுத்தினா, யாரு நாஸ்திக மேடையில் முழங்கின்னு இருந்தாரோ அவர் வீட்டு உள்ளே போய் பார்த்தியானா ஒரு மண்டலம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நடந்துட்டு இருக்குன்னு எழுதினார். இன்னைக்கு இல்லை, 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே இதான் கதை போல் இருக்கு. அப்போ உள்ளே போய் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, வெளியில் பார்த்தா கடவுளே கிடையாதுன்றான். ஏன் நான் கடவுள் தானே இல்லைன்னு, நாமங்கள் இல்லைன்னு சொல்லியோ இல்லையோ, அவர் நாமத்தை ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அவளுக்கு திருப்தி ஏற்பட்டது. மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால், இப்போ ஒருத்தனுக்கு அம்மாவை கண்டா பிடிக்கல, கிட்டக்க போய் பலார்னு அரைஞ்சான், செஞ்சிருக்கக்கூடாது, மகாதோஷம். ஆனால் அரைஞ்சவனுக்கு கை வலிச்சுது. கை வலிச்சோன்னே அம்மா கை வலிக்கிறதுனாலும் அம்மா கிட்டக்கு வந்து கேட்டா, என்ன அடிக்கிற, என் பேரை சொல்றியன்னா, ஒன்னைத்தான் பிடிக்கல, உன் பேரை பிடிக்கலன்னு யாரு சொன்னான்னா, அப்போ அவளையே பிடிக்காட்டா கூட பேரை பிடிக்கிறது பாருங்க. அதை போல நாமங்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் யோக்கியத்தை உண்டு. திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி வியாதியை போக்கிக்கலாம், ஆயுளை நீடிச்சு கொள்ளலாம், சச்சரவுகளை போக்கிக்கலாம். ஏதும் நாம சங்கீர்த்தனம் நமக்கு கொடுக்கும். அதை எத்தனைக்கு எத்தனை பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தர்மம். நாம நம்மாழ்வார் பக்கத்தில் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்காரு, அவர் சொன்னார், இந்த மாதிரி நாமங்களை நன்னா பாடு, அப்படி இப்படி ஆடு. ஆடணும்னா குட்டிக்கரணம் போட்டு ஆடணும்னார். அங்கங்கே ரத யாத்திரெல்லாம் நடக்கிறா பாருங்க, ஓஹோ நடக்கிறது இல்லையோ. அப்போ அந்த கிருஷ்ண பக்தர்கள்லாம் குதிக்கிறத பார்த்தா ஒரு 80 வயசுக்காரர்களாக இருந்தால் கூட கொஞ்சம் காலான்னு தட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா யார் ஆடுறதை பார்த்தாலும் பாடுறதை பார்த்தாலும் நம்ம வெறுமை வேடிக்கை பார்க்க முடியாது. அது இந்த தும்மர வியாதி ஆட்டம். நீங்கள் தூங்கினா எல்லாரும் தூங்குவா, ஒருத்தர் கொட்டாய் விட்டால் எல்லாரும் விடுவா. அதுக்குன்னு ஒருத்தர் தூங்கினா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடாதீங்க. அது வியாதி, தொத்து வியாதி ஆட்டம் போகிறது இல்லையோ. அதை போல் இந்த பஜனை பண்ணுறதுங்கிறது தொத்திக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா வேகமாக மிருதங்கத்தை வாசின்னு பஜனை பண்ணிட்டா பாட்டே தெரியாட்டா கூட கொஞ்சம் அப்படி உடம்பு ஆடத்தான் ஆடும், கால் அப்படி தாளம் போடத்தான் ஆடும். கொஞ்சம் தெரிஞ்சவாளாக இருந்தால் வெட்கத்தை விட்டு ஆட ஆரம்பிச்சிடுவா. நாம சங்கீர்த்தனத்துக்கு முதல் தேவை வெட்கத்தை விடணும். வெக்கப்பட்டுட்டே உள்ளே உட்காண்டிருந்தோன்னா சங்கீர்த்தனம் பண்ண வராது. எதுக்கு வெக்கம்? இப்போ நம்ம அப்பா பேரை சொல்லுன்னு கேட்டால் தைரியமாக சொல்லணுமா, வெக்கப்படணுமா? வெக்கப்பட்டா என்ன அர்த்தம்? உன் தந்தை பேர் என்னான்னு கேட்டு ஒருத்தர் அது என்னவா இருக்கும், அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னால் ஆபத்துன்னு அர்த்தம். அதே போல் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிறா வெக்கப்படுறாருன்னா தப்பு ஏதோன்னு அர்த்தம்.
அதனால வெட்கப்படாமல் தைரியமா பாடு. கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டன் உடலாதார் தலையினோன் ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். கால் போய் தலையில் அடிக்கணும், தலை வந்து கால் அடிக்கணும், குட்டிக்கரணம் போட்டு வீதியார ஆடுனார் ஆழ்வார். சாமி ஆழ்வார் திணறி குக்கிராமம், நாங்கள் இருக்கிறது தூத்துக்குடி மகாநகரம், நீ ஏதோ உங்கள் கிராமத்தில் ஆடலாம், இங்கெல்லாம் ஆடினா அதுவும் யார் யார் வெளியில் போயெல்லாம் ஆட முடியாது, அவள்லாம் கைத்தட்டி கேலி பண்ணுவான்னார். ஆழ்வார் அதை தெரிஞ்சுன்னு பதில் சொன்னார், அவன் கைத்தட்டுறதை தாளமாக வச்சுன்னு நீ ஆடு, நீ ஆடு. அவன் கைத்தட்டுறானோ இல்லை கேலி பண்ணுறதுக்கு, உனக்கு தாளம் வேணுமே எப்படி ஆடுறதுக்கு, அதுக்கு அவன் கைத்தட்டுறதே தாளமாக வச்சுக்கோ. பண்ணா 4 நாள் விடாமல் ஆடிப்பார். அவன் கேலி பண்ணி கைத்தட்டணும், உன்னோட சேர்ந்து ஆடலைன்னா என்னை வந்து கேளுன்னார். கண்டிப்பாக சேருவான், ஆடாத போக மாட்டான். அதனால் கிருஷ்ணா கோவிந்தா முராரே என்று சொல்லி சொல்லி ஆடு. ஹே புருஷோத்தம, ஹே கோவிந்த, ஹே தீனாநாத என்று சொன்னால் தானே வருகிறார் இல்லையோ. கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுன் உடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாது சனங்களிடையே. இப்படி எந்த ஒரு பரமபக்தன் ஆடுகிறானோ அவன் திருவடியை என் தலையால் வச்சுக்கிறேங்கிறாரோ. எப்பேற்பட்ட ஆச்சாரியனாக இருந்தாலும் யார் ஒருத்தன் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய திருவடியை எடுத்து என் தலையில் வச்சுக்கிறேன்னார். அது பாகவத பிரபாவம். இதை பற்றி ஒரே ஒரு சரித்திரம் 5 நிமிஷம் சொல்லி இப்போ முடிச்சுடுறேன். அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி ராத்திரியெல்லாம் நினச்சின்னு வரணும். வந்த பிற்பாடு தொடர்ச்சி என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். இப்போ சொல்ல போகிறது ஒரு குட்டி கதை. நம்மாழ்வாரே பாகவதர்கள் பக்தர்களுடைய பிரபாவத்தை பாடுறார். அவளுக்கு எவ்வளவு மகிமை தெரியுமோ. இதை பற்றி 2 10 பாசுரம். பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு ஒரு 10 பாசுரம், நெடுமார்க்கடிமைன்னு மற்றொரு 10 பாசுரம். அதில் சொல்கிறார், பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பயணமை பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பினதோறும் எம்மை ஆளும் பரமரே. யார் பரமபக்தனோ அவனுடைய திருவடியை என் தலையால் தொட்டுக்கிறேன், அத்தனை பாபமும் தொலையும். நமக்கு பாபம் தொலைகிறதுக்கு மகான்களுடைய பாத தூளியை தலையால் தரிக்க வேணும். அந்த பாத தூளி ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறமோ இல்லையோ, அவள் திருவடி கழுவின தீர்த்தம் இருந்தால் பரமபக்தனுடைய பாத தூளியும் ஸ்ரீபாத தீர்த்தமும் மொத்த பாபங்களையும் கழிக்கும் செய்யணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டுட்டார். ஆனால் இது ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு உரையாசிரியர்கள்லாம் இருந்தா. நம்மாழ்வார் பாடியிருக்கிற பாடல்களுக்கு நம்பிள்ளைன்னு ஒரு உரையாசிரியர், அவர் நிறைய எழுதினார். அவருடைய ஆச்சாரியனுக்கு நஞ்சியர்னு பேர். நஞ்சியர் சன்னியாசி, நம்பிள்ள கிரகஸ்தர், அவர் தான் சிஷ்யர். இல்லறத்தில் இருக்கிறவர் நஞ்சியர் சன்னியாச ஆசிரமம் வாங்கினுட்டார். துறவி ஒருத்தன் வந்தான், அவனுக்கு திருவாய்மொழிக்கு அர்த்தம் தெரியல. அவன் நேராக நஞ்சியர் இடத்துல போய், சாமி நீர் கொஞ்சம் எனக்கு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை ஒரு வருஷத்தில் சொல்லிக் கொடுக்குறீரா அப்படின்னு கேட்டான். அவர் எனக்கு ரொம்ப வயசாகிடுது, இனிமேல் சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் முடியாது, என் சிஷ்ய பிள்ளை இருக்கான், என்னை விட நன்னா சொல்லுவான், அவங்ககிட்ட கேட்டுக்கோ, நம்மள்கிட்ட கேட்டுக்கோன்னார். அவன் வந்தவன் சொன்னான், நீர் சன்னியாசி காஷாயம் கட்டின்னு இருக்கீர், உம்மை நமஸ்கரித்து உம்மகிட்ட உட்காந்து கேட்டுக்கிறது எனக்கு ஒன்றும் வெட்கம் இல்லை. ஆனால் அவர் வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கார், நானும் இல்லறத்தில் இருக்கேன், அவரும் இல்லறத்தில் இருக்கார், என்னை விட அவர் என்ன வசதி இப்போ. அதனால் அவரை விழுந்து வணங்கி கேட்கறதுக்கு என் மனசு ஒப்பலை, அதனால் நான் கேட்க மாட்டேன், உம்மை வேணும்னா நான் நமஸ்கரிக்கிறேன்னு. அவர் பார்த்தார், திருவாய்மொழி தெரியாததுக்கு இவனுக்கு வெக்கத்தை காணும், இவரை நமஸ்கரிக்கிறதுக்கு இவ்வளோ வெக்கப்படுறாமா, இது ரொம்ப நல்ல நியாயமாக இருக்கே. இருந்தாலும் அவன் கேட்டுக்கணும்னு அவருக்கு ஆசை, வந்தவனை விட்டுவிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணார், கவலைப்படாதே, என் சிஷ்யம் உன்னை நமஸ்கரித்து சொல்லுவான்னு விட்டார். நீ அவனை விழுந்து வணங்க வேண்டாம், நீங்கள் போங்கோ, ஸ்ரீரங்கத்தில் எங்கேயானு மூலையில் ஒரு இடத்த எடுத்துங்கோ, ஒத்துருக்கும் கண்டப்படாமல். ஏன்னா அந்த பணக்காரனுக்கு வெக்கமா, இவர்கிட்ட நான் உட்காந்து கேட்குறேன்னா ஊர் என்ன சொல்லுமோன்னு வெக்கம். விஷயம் தெரியாத பற்றி அவன் வெக்கமே படலை. அது தெரியாட்டா ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுக்க வேண்டியதானே, கேட்டுக்கிறதுக்கு வெக்கம். 1000 கால் மண்டபம் தெரியுமா, ஸ்ரீரங்கத்தில் கீழவாசலுக்குள்ளே நுழைஞ்சில்னா 1000 கால் மண்டபம் இருக்கோ இல்லையா, அதனுடைய மூலையில் போய் உட்காண்டாலாம். உட்காந்துன்னுட்டு இந்த யார் கேட்டுக்கு வந்தானோ அவன் சொல்கிறாப்புல தோரணையில் உட்காந்துக்கிறான், யார் சொல்கிறாரோ அவர் கேட்டுக்கிறாப்புல உட்காந்துக்கிறார். இப்படி 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கா. வெறும் வேஷம், சொல்கிறவர் இவர் கேட்குறவாமா. ஆனால் அப்படி இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். முதல் 100 பாட்டு முடிஞ்சு போச்சு, உயர்வர உயர்நலமுடையவன். அடுத்த 100 பாட்டு முடிஞ்சது, வாயுந்திரைகளும் காணல் மரணனாராய். இப்படி 100 பாட்டு ஆரம்பிச்சு இந்த பாட்டு வந்தது. பாகவதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்னு நம்மாழ்வார் பாடியிருக்காரோ இல்லையோ. அவர் சொல்றது, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார் அடியார். யார் வேணா எந்த ஜாதி, சண்டாள ஜாதியில் கூட பிறந்திருக்கட்டும், ஆனால் அவன் பகவத் பக்தன், மணிவண்ணனுக்கு பக்தன் இருந்தால் அவன் திருவடியை என் தலையால தாங்குகிறேன்னு நம்மாழ்வார் தெளிவாக பாடியிருக்கார். இந்த பாட்டுக்கு இப்போ அந்த நம்பிள்ள நன்னா பொருள் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கார். வந்திருந்தவனுக்கு பணக்காரனுக்கு தோணித்து, அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ள இவரும் ஒருத்தர் தானே, ஆனால் அவரை வணங்க மாட்டேன்னு நம்ம பிடிவாதம் பிடிஞ்சிட்டு ஆணவத்தோட நாம மேலே உட்காந்து இவரை சொல்லியிருக்கோமே,
கடைசியில் ஆழ்வார் பாட்டை கற்றுக்க வந்துட்டு அவர் உள்ளத்தின்படி நாம் நடக்காது இருக்கமே. அவரே இந்த பக்தனுக்கு பக்தனைத்தானே கொண்டாடுறார். ஆழ்வார் என்னன்னு பாடியிருக்கார்? அடியார் 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 இந்த வையமுண்டாலிலை அன்னவசம் செய்யும் படி யாதுமில் குழவிப்படி அந்த பிராந்தனக் கடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே. அடியவனுக்கு 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 அடியவன். 7 தலைமுறை பக்த 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 அடியவனுக்கு அடியவனுக்கு அடியவனுக்கு. அந்த கடைநிலை தொண்டனுக்கு நான் தொண்டன்றாரோ. தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரம். அப்ப தொண்டனுக்கு தொண்டன் ஆழ்வார் இவ்வளவு ஆச்சரியமா பாடியிருக்கச்சே, நாம போய் அந்த தொண்டர்கள்ல ஒத்தரை நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோமே, தப்பு பண்ணிட்டோம் போட்டிருக்கு. இது ஆழ்வார் உள்ளத்துக்கு ஏத்தது இல்லை. அதனால சட்டுன்னு எழுந்திருந்தான், புஸ்தகத்தை மூடினா, தடால்னு கீழே விழுந்தான். அந்த சுவாமி திருவடியை பிடிச்சுன்னு ஓன்னு அழுதான். சாமி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும், உம்மை சேவிக்க மாட்டேன்னு சொன்னேன், தப்பா போச்சு. அந்த சுவாமி என்ன பண்ணார்? எங்க ஆச்சாரியன் என்ன ஆணையிட்டு இருக்கார், உங்ககிட்ட நமஸ்காரம் பெத்துக்காம சொல்லணும்னு தான் என்ன சொல்ல சொன்னார் அவர். நீர் எப்போ சொன்னீரோ இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் உபன்யாசமே கிடையாது, புஸ்தகத்தை மூட்டார். வந்தவன் பார்த்தா சேவிக்க மாட்டேன்னு சொல்லச்சே விஷயம் கிடச்சிது, சேவிக்கிறேன்னு ஒத்துக்குச்சே சொல்லவே மாட்டேங்கிறார். திரும்ப அந்த ஆச்சாரியனிடத்துல போய் அவர் காலை பிடிச்சி, சுவாமி நானே நமஸ்காரம் பண்ணுறேன், இவர் கொஞ்சம் திரும்பி தொடர்ந்து சொல்லுன்னு கேள்வி வந்தாலும். இப்போ எதுக்கு தெரியுமோ அந்த கதை சொன்னேன்? 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை போய் மனிதன் தொழணுமான்னு அன்னைக்கே கேள்வி வந்துடுது. இது அப்பவே இருந்தால் பக்தனுக்கு பக்தனா இருக்கிறது எங்கேயானு வருமா? சுலபத்தில் வராது. ஆனால் பெருமானுக்கு பக்தனா இருக்கிறத விட பக்தனுக்கு பக்தனா இருக்கிறதுல நிறைய நிறைவுகள் இருக்கு, நிறைய எளிமை இருக்கு. என்ன எளிமை இருக்கு? கண்டிப்பா நம்ம காரியம் நடந்தே தீருமா? அடியான்னு சொல்லிக்கிறத விட அடியார்க்கடியான்னு சொல்றது கலியுகத்துல எவ்வளவு எளிமையானது. இதுக்குன்னு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறதையும் நாளைக்கு சொல்றேன். மேற்கொண்டு பொதுவாக இந்த சமுதாயத்தை குறித்தும் இயற்கையை குறித்தும் ஜீவராசிகளை குறித்தும் கலியுகத்துல என்ன தர்மத்தை பீஷ்மாச்சாரியர் உபதேசம் பண்ணியிருக்கார், அவர் என்ன உபதேசம் பண்ணாருங்கிறதையும் நாளைக்கு கூறுகிறேன். இந்த ரெண்டும் நாளை மாலை 6 மணிக்கு. நாளைக்கு 6:30 இல்லை, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் 1/2 மணி முன்னாடி இருந்தால் கூட அனைவரும் வந்துடணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் கொண்டு வந்துட்டு பார்த்தாலே தெரியுது. அதனால் அதே மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்துருக்கும். நாளைக்கு வர்றச்சே கலியுக தர்மத்திலே சமுதாயத்தை குறித்து எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவசியம் வாங்கோ என்று சொல்லி கூட்டின்னு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதிய நிதியத்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நேற்றுக்கு எல்லாரும் உங்கள் கையில் அந்த பேப்பர் கொடுத்துருப்பா, மெம்பர்ஷிப் ஃபார்மும் கொடுத்துருப்பா. ரங்கசுவாமி அவர்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கார். சனாதன தர்மம்